வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ண சமையல். இன்னைக்கு முள்ளங்கி முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பீலரில் முள்ளங்கியை தூள் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது எடுத்து போட்டு ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி தான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம துருவி வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கணும். அதுக்கப்புறம் உப்பு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முள்ளங்கி ஆல்ரெடி நீர் சத்து இருக்கும், அதனால் நம்ம தண்ணி விட வேண்டாம். இதிலே நல்லா வெந்துடும். மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போது வெங்காயத்தோட முள்ளங்கி நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கும்போது இப்போ கிண்டி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நீங்கள் சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்தி, ப்ரெட்டு, தோசை இதிலலாம் ஸ்டஃப்பாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. Please subscribe வண்ண சமையல். Bell icon for notifications.